ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சிம்பிள் குக்கிங் அண்ட் ஆர்கனைசிங் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து கிச்சனில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பச்சரிசி மாவு, அதாவது இடியாப்ப மாவு வச்சு எப்படி ரிப்பன் பக்கோடா செய்யலாங்கிறதாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு மாவு அரைக்கணுன்னுலாம் தேவையில்லைங்க. நீங்கள் பச்சரிசியில் எந்த அரிசி மாவு கூட எடுத்துக்கலாம். இந்த மெஷரிங் கப்பில் வந்து பார்த்திங்கன்னா 4 கப் அளவுக்கு மாவு எடுத்துருக்கேங்க. நல்லா சளிச்சு எடுத்துக்கிட்டேன். அதே மெஷரிங் கப்பில் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேங்க. அதே மெஷரிங் கப்பில் வந்து பார்த்திங்கன்னா 3/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை அரைச்சி சேர்த்துருக்கேன். 3/4 கப் அளவுக்கு அரைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு கிடச்சிரும். இதுக்கு தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஓமம் சேர்த்துருக்கேன். கருப்பு எள் வீட்டில் இல்லைங்க, நீங்கள் கருப்பு எள் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து கடாயில் ஊற்றி நல்லா சூடாகிட்டுருக்குங்க. இது வந்து ரொம்ப சூடு இல்லைங்க, மிதமான சூட்டில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா சூடான ஆயில் சேர்த்தும் போது நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். நீங்கள் எண்ணெய் இல்லைன்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு இந்த அளவுக்கு பிணைஞ்சிக்கலாங்க. ரொம்ப வந்து இலக்கமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. பார்த்திங்க அப்படின்னா சாஃப்டாக இருக்கணும். நீங்கள் கையை கழுவிட்டு இந்த மாதிரி எடுத்து வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து ஒட்டாமல் இருக்கணுங்க. இது காயாமல் இருக்கிறதுக்காக மூடி வச்சிடுறேங்க. ரிப்பன் பக்கோடா புளியருக்கு வந்து பார்த்திங்கன்னா முறுக்கு பொடி நிறைய இருக்குங்க. நான் வந்து இந்த மாதிரி எடுத்திருக்கேன். நல்லா எண்ணெய் தடவி விட்டுக்கலாங்க. எண்ணெய் தடவி விட்டுட்டு தேவையான அளவு மாவு உள்ள வச்சுட்டு நம்ம எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சுங்க. இதில் வந்து ஈஸியாக பிழிஞ்சு விட்டுறலாம். நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, புதுசாக இப்போ தான் செய்ய போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு முறுக்கு பொடி வாங்கி வச்சுக்கோங்க. இதுதான் பிழியறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour தாங்க டைம் எடுத்தது. இது நம்ம அரிசியெல்லாம் ஊற வச்சு அரைச்சி அதுக்கப்புறம் புளியணும்னு அவசியமே இல்லைங்க. நம்ம வந்து மாவை அரைச்சி வச்சுருந்தோம் அப்படின்னா டீ போடுற நேரத்தில் சட்டுன்னு செஞ்சு கொடுத்துர்லாங்க. நம்ம வீட்லேயே வந்து ஸ்நாக்ஸ் செஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கிட்டேன். கடைசியாக கருவேப்பிலை போட்டு எடுத்துட்டேங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.